Hello, vanakkam. Welcome back to a kutti Saturday evening dinner vlog. இந்த பிரியாணி செய்யறது பெரிய விஷயமே கிடையாது. என்ன தெரியுமா சேலஞ்சிங் பார்ட்டு? இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு படாமல் நம்ம இது இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணணும். ஃபிஷ்ஷிங் பாருங்கள், பட்டை இதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. டேஸ்ட் மட்டும் வேணும், ஆனால் இது பிடிக்காது. அதனால் இது ஒரு எனக்கு 5 நிமிஷம் வேலை. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, ரைஸ் அங்கே ஊறிட்டுருக்கு. பச்சடிக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கையிலேயே பொடியாக நறுக்கிட்டு எல்லாமே உப்பும் போட்டாச்சு. நல்லா கையில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் தயிர் ஆட் பண்ணிடணும். ஆஹா, இன்றைக்கி பாருங்கள் மூடு, பாருங்கள் மூடு ஃபுல்லாக மழை பெஞ்சு இப்போ தான் லைட்டாக நின்றுருக்கு. அண்ட் நம்ம கார்டன் பாருங்கள் என்ன நீட்டாக பியூட்டிஃபுல். காலையில் உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுறேன். ஓகே, ஓரளவுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம் இல்லைங்களா, இந்த இது எல்லாமே வந்து மேலே நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி மட்டும் சேர்த்துப்போம். நல்லா பார்த்திங்கன்னா மட்டன் ஒரு 90-95% வெந்துருச்சு. சரி, போட்டுடலாம். நல்லா இது இருக்குது. இன்னும் அரிசியோட இன்னும் ஒரு 5% 10% வெந்துடும். பிரியாணி மசாலா ரொம்ப நாள் பொறுத்து இன்றைக்கி ஒரு வீக்கெண்டில் பிரியாணி ஒரு படம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரைடே அந்த மாதிரி. இப்போது ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. அது விஹான் வேறு 10th ஸ்டாண்டர்டு, நிறைய எக்ஸாம்ஸ் டெஸ்ட்ஸு. பாதி வாட்டி பார்த்திங்கன்னா சாட்டர்டேக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து அந்த ஹாலிடே வீக்கெண்ட் ஃபீலே இருக்காது. ப்ராப்பர் ஒர்க்கிங் டே மாதிரி இருக்கும் இன்றைக்கி மாதிரி. அதே மாதிரி எல்லாமே ஓகேவாக இருந்தாக்கா படம் எதுவுமே இருக்காது பார்க்குற மாதிரி. இன்னொரு படம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சா, என் தம்பி சொல்லிட்டு இருந்தான். எஸ்ஜே சூர்யா நானி படம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேய் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வெதர். பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து குக்கரில் தான் செய்கிறேன், ஆனால் விசில் வைக்க மாட்டேன், தம்மில் தான் வேகும். சீரக சம்பா ரைஸ் நல்லா 3/4 மணி நேரம் கூறியிருக்கு. பாருங்கள் லாஸ்ட்டில் தான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன். ஸோ நெய் வந்து மட்டன் பிரியாணியில் நிறைய போடக்கூடாது, அது ஃபுல்லாக அந்த ஃப்ளேவரே இதை அடைச்சிரும். ஸோ கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் போதும். எட்டரை மணி பசங்க கத்திட்டு இருக்காங்க. 8:30 மணிக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ஓகே கைஸ், பிரியாணி ரெடி. உணர்ச்சி வசம் பட்டுட்டு டபால்னு பண்ண பாருங்கள், இங்கே எல்லாம் செஞ்சிருச்சு. திருஷ்டி சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, பர்ஃபெக்ட். காரம் கம்மியாக போட்டிருக்க வேணுமுன்னே. இல்லை, மட்டன் தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. சிக்கன் பிரியாணி கூட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் மட்டன் பிரியாணி வந்து சூடாக சாப்பிடணும் எனக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு போயிட்டு நல்லதாக ஒரு மூவி என்ஜாய் பண்ணுவோம். தான் அந்த பேய் படம். ஆஹா, மழை பாருங்க, பர்ஃபெக்ட் வெதர். ஆஹா, இங்கே மழை, இங்கே பிரியாணி எப்படிடா இருக்கு? ஹவ் இஸ் இட்? இங்கே பாருங்கள், தயிர் தனியாக, பச்சடி வேறு சருக்கு. குட் ஓ வெரி குட், குட் ஓ வெரி குட். இன்னொரு சர்ப்ரைஸ், டோனட். அப்புறம் பேஸ்ட்ரி. நான் டோனட் சாப்பிட மாட்டேன், எனக்காக பேஸ்ட்ரி வாங்கினா இந்த பையன் வந்து டீல் பேசுகிறான். பாதி டோனட்டு பாதி பேஸ்ட்ரியும்.
இப்போ சொல்லு, பிரியாணி நல்லா இருந்துச்சா இல்லையா? Yes. இல்லைன்னா நான் இந்த டீல் கேன்சல் பண்ணிடுறேன். Yes. ஹலோ, குட் ஓ வெரி குட்? Very good. செம்ம மழை, செம்ம டின்னர், செம்ம டெசர்ட். மூவி செம்மையாக இருக்கான்னு நான் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், குட் நைட்.